அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரன் வேல்லிங்கம். அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டிஃப்ரெண்டான ஜானரில் போகிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது தூக்கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புக்கு வந்து 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு சமம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ புக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க புக்ஸை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம். ஆனால் ஒரு புக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னால் அது முறையாகாது. நிஜமாகவே பார்த்திங்கன்னா புக்கு வந்து எக்கச்சக்க இடங்களில் நிறைய இடங்களில் நமக்கு கிடைக்கிது. ஆனால் புக்கை நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமலே நம்ம வந்து தீட்டப்படுதுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஷார்ப்பாக வரும். ஸோ ஷார்ப்பாகாத மூலம் என்ன ஆகுதுன்னு நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு என்னது அறிவுகள் நிறைய கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நாலேஜ் இஸ் பவர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நாலேஜ் பார்த்திங்கன்னா வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா புக்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த நம்ம வந்து தலை குனிஞ்சு படித்தோம்னா நாளைக்கு நம்ம வந்து தலை நிமிர வாழ வைக்கிறது புக்கு மட்டும்தான். ஸோ புக்கு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது. அதாவது ஒரு கதையை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது யாரோ எங்கேயோ ஒரு புக் படிச்சிருக்கிறாங்க. ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பேச்சாளர். ஸோ வந்து மேடையில் பேசுகிறாங்க. மேடையில் பேசும்போது இப்படி தைரியமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா வந்து நான் ஒரு பாசிட்டிவானதை கேளுங்க, செய்யுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேச்சை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தவங்க வந்து அதை கேட்டுக்கிறாங்க. ஆனால் அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சாகக்கூடிய தெருவாளி இருந்தாங்க. ஸோ வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் ஸோ வந்து சாகக்கூடிய நிலைமையில் போகிறாங்க. ஸோ அப்போது ஒரு வீடியோ வந்து கிளிக்கிங் வருது அவங்களுக்கு. ஸோ மொபைலில் பார்க்குறாங்க. மொபைல் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க சாகிறத வந்து தள்ளி போடுதுன்னு சொல்லலை, ஒருத்தங்க சாகிறத வந்து தவிர்க்குது. ஸோ அது வந்து புக்கோடைய எஃபெக்ட். ஸோ அந்த புக்கை படித்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க பேச்சோட எஃபெக்ட் வந்து என்னாச்சுன்னா வந்து ஒருத்தங்க வாழ வச்சுருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உதாரணங்கள் வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ உதாரணங்கள் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ புக்கு படிக்கணும். ஸோ புக்கு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லது. ஸோ வந்து ஒரு டிகிரி வாங்கி தான் படிக்கணும், ஒரு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு வாங்கி தான் புக் படிக்கணும் அப்படின்னு தட் இஸ் நாட் தி மேட்டர். அப்படி கிடையாது. அதாவது அப்படின்னா குங்குமம் ஏதோ ஒரு ஆனந்தம் சம்திங் ஏதோ ஒரு புக் படிக்கணும். ஸோ புக்கு படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு வந்து நாலேஜ் வளர்த்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நல்லது. ஸோ நீங்கள் வந்து எந்த புக்கை வந்து நீங்கள் வந்து சார்ந்து வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கன்வர்சேட் பண்ணுங்க. இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கும் போது இன்னொரு வீடியோ வந்து 100% கிடைக்கும் சார்.